தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அன்புமணி அவர்களை கட்சி விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு திரும்ப முற்றி இருக்குது பாமகவுடைய தந்தை மகன் பிரச்சனை. என்ன நடந்தது அப்படின்னு முழுமையான விவரங்களை வீடியோக்குள்ள பார்க்கலாம். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலருக்கும் அதிமுக கவுன்சிலருக்கும் இடையிலே வாக்குவாதம் கைகலப்பாக முற்றி அதுல திமுக கவுன்சிலர் அதிமுக கவுன்சிலர் பலார்னு அரைஞ்ச அந்த காட்சியில் வந்திருக்குது. ஏன் அரைஞ்சாங்க, எதுக்கு அரைஞ்சாங்க தெரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர் அவர்கள் திறக்க இருந்த மேம்பாலம் அவர் திறப்பதற்கு முன்பாகவே உடைஞ்சி சேதம் அடைஞ்சிருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு முழுமையான விவரங்களை வீடியோக்குள்ள பார்க்கலாம். 21ஆம் நூற்றாண்டின் பொறியியல் அடையாளம் திராவிட மாடலின் சின்னமாக கருதப்படும் கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தில் கரண்ட் கூட இல்லைங்க அப்படின்னு பயணிகள் அவதிப்படுறாங்க. கன்னடத்துல இருந்து தான் தமிழ் வந்தது அப்படின்னு தக் லைஃப் கொடுத்திருந்தாரு கமல் அவர்கள். இதற்கு கர்நாடகால மிகப்பெரிய எதிர்ப்பானது கிளம்பி இருந்தது. ஆனா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அமைதியாக இருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்துல ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி தான் இப்பொழுது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. வியாழக்கிழமைனாலே ஐயா பேட்டி கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம். ஆமா, அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. என்ன பேட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. அன்புமணி அவர்கள் ரொம்ப சரியில்லைங்க, கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கூட்டு போகாம அழிவு பாதைக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவா அப்படி பேசுனது. ஐயா நாங்களே பயந்துட்டேன். நம்ம போன வாரம் என்ன சொன்னாரு, உங்களுக்கும் அன்புமணிக்குமான கசப்பு தீர்ந்துருச்சான்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு நான் எப்ப கசப்பா சொல்லுவேன், இனிப்பாதானே சொல்லுவேன். நாங்களே மாம்பழம் சின்ன வச்சிருக்கோம், நாங்க எப்படி கசப்பா சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனா இன்னைக்கு ரொம்ப உல்டாவா பேட்டி கொடுத்திருக்காரு. அன்புமணி இருந்தா கட்சி விளங்காது, முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன கிடக்குது இல்ல அப்படி பேசியிருக்காரு. 35 வயதுல நாங்க அவரை அமைச்சராக்கணும், பல கேள்விகளையும் தாண்டி பல குற்றச்சாட்டுகளையும் தாண்டி நான் அவரை அந்த அமைச்சர் பதவி கொண்டு வந்ததுல வாரிசை கொண்டு வந்துட்டேன்லாம் சொன்னாங்க. நான் வேணான்னு சொன்னேன், என் காலை புடிச்சுக்கிட்டு கதறினாங்க, சரின்னு கொடுத்தேன். இப்படிலாம் பேசினாங்க. ஏங்க என்னென்னவோ பேசியிருக்காருங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இது போக கட்சி தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி இருந்திருக்கும். நம்ம எந்த பக்கம் நிக்கிறதுனே தெரியல. இப்போ உண்மையை சொல்லணும்னா கட்சியில இப்ப வெடித்திருக்கக்கூடிய மோதல் நீங்க எதோட எப்படி பார்க்கலாம்னா ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் அழகிரிக்குமான அந்த மோதலோட. அதுல அவர் குறைவா தான் சொல்லியிருப்பாரு. என் வீட்டுக்கு வந்தாரு, என்னை திட்டினாரு, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி ஸ்டாலின் அவர்களையும் இப்படி ஆயிரம் சொன்னாரு அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் 90s கிட்ஸ் ஆன எங்களுக்குலாம் தெரியும். உங்களுக்குலாம் தெரியலன்னா நீங்களாம் எங்க அவங்க பாக்குறவங்க 80s கிட்ஸா கூட இருக்கலாம். ஓகே, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது அதிசயம் தான். ஸோ அப்படிப்பட்ட சூழல் மீண்டும் பாமகவில் உருவாயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல நிறைய குருவை மதிக்கல, தமிழ் குமரன் போன்றவர்களை ஒதுக்குனாரு. அது மட்டும் கிடையாது, நான் அதிமுகவோடு கூட்டணி சேரலான்னு சொல்லியிருந்தேன். அது பாஜகவோட போலான்னு. ஆமா, அது இயற்கையான கூட்டணி. அதிமுகவோடு பாமக சேருவது ஒரு இயற்கையான கூட்டணி. ஆனா இவங்க பாஜகவோடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா அன்புமணியும் என் காலை புடிச்சுக்கிட்டு கதறினாங்க. நான் சரி போங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஒரு சீட்டு கூட இல்ல. இப்போ ஒருவேளை அதிமுக போயிருந்தா அவங்க ஒரு 7-8 சீட்டு வந்திருப்பாங்க, நம்ம ஒரு 2-3 சீட்டு வந்திருப்போம். எல்லாருக்குமே பிரச்சனை எல்லாம் போயிருக்கும். பாருங்க, நட்டாத்துல விட்டு போயிட்டாரு அன்புமணி அப்படின்ட்டாரு. சோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில முகுந்தன் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. ஆமா, அவர் பதவி விலகி இருக்கிறார் அல்லது கட்சியை விட்டு விலகி இருக்கிறார், உறுப்பினர் பதவி விட்டு விலகி இருக்கிறார், அப்படிதான் கூட சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். அவர் ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. என்னுடைய குலதெய்வம் ஐயா ராமதாஸ், என்னுடைய வழிகாட்டி ஐயா அன்புமணி ராமதாஸ், ஆனா நான் கட்சியில இருக்க மாட்டேன் அப்படின்னு வழங்கிட்டாரு. 2 பேரையுமே விட்டு கொடுக்காம எதிர்காலத்துல உள்ள வர்றதுக்கு ஒரு வழியை வச்சுக்கிட்டு தான் என்னன்னு தெரியல. முகுந்தன் அவர்கள் இந்த பேட்டி இருக்கும் பொழுதே அவருடைய அந்த விலகல் அறிவிப்பானது வெளி வந்திருக்கு. இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட இருந்து என்ன பதில் வரப்போகுது அப்படின்னு தெரியல. என்ன பதில் சொல்ல போறாரு, இதற்கு அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு பொதுக்கூட்டம், தர்மபுரி பொதுக்கூட்டம் நினைக்கிறேன், அந்த ஒரு கூட்டத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னங்க பண்ணிட்டேன், நானு கட்சி வளர்ச்சிக்கு நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக அந்த மேடையில ஸ்டாலின் மாதிரி நமக்கு நாம பயணம் போய் அதனால தோத்து போனோம்னா அப்படிலாம் பண்ணலையே. நிறைய நான் பண்ணியிருக்கேன், ஆனா என்னை ஒதுக்குறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. தேர்தல் வேற நெருங்கி கொண்டு இருக்கு. இதுக்கு நடுவுல மாவட்ட செயலாளர்கள் யாருமே எனக்கு போன் பண்ணாதீங்க அப்படிலாம் கூட சொல்லி, அப்படிலாம் அன்புமணி சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணாம விட்டாங்க, அப்பயே நான் செத்துட்டேன் அப்படின்றாரு. அதனால அவரு அன்புமணி என்ன சொல்றாருன்னா, எனக்கு யாருமே கூப்பிடாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு செய்தி, ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.
சேலம் மாநகராட்சியில் இன்றைக்கு மாமன்ற கூட்டம் நடைபெற்றிருக்கு. அந்த மாமன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக போன்ற எல்லா மாமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. நம்ம தொகுதிக்கு நிறைய பேசியிருக்காங்களா? தெளிவா சொல்லுங்க. பேசி பிரச்சனையாகி அது வந்து சண்டையா முற்றி அதுக்கு பிறகு கைகலப்பாகி அதுக்கு பிறகு ஒருத்தர் அடிச்சு பிடிச்சி ஒருத்தர் பிடிச்சி தள்ளி இவ்வளவு நடந்திருக்கு, நீங்க சிம்பிளா முடிக்கிறீங்க. போவோம், கொஞ்சம் கொஞ்சமா போவோம். இப்போ என்னன்னா அந்த மாமன்ற கூட்டத்தில் வந்துட்டு எதிர்கட்சியில் அதாவது அதிமுக இருக்கக்கூடிய நிறைய பேர் பேச தொடங்குறாங்க. சரி. அது வந்து யாதவ மூர்த்தி அப்படின்னு ஒரு நபர். அவர் வந்து யாதவ மூர்த்தி. ஆமா, அவர் வந்து நம்முடைய வார்டுக்கு வந்து தண்ணி வர மாட்டேங்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக பல பணிகள் தொடங்கும் போது நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு அவங்க தொடங்க மாட்டேங்கிறாங்க. எந்த விதமான அறிவிப்பு முன்னாடி அவங்களே தொடங்கிடுறாங்க. இதெல்லாம் அவமதிக்கிற மாதிரி இருக்குன்னு பல விஷயங்களை பேசுறாங்க. புறக்கணிப்பு, எதிர்கட்சியில புறக்கணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னா அந்த எதிர்கட்சியில் அவர் கேட்ட உடனே திமுக கவுன்சிலர்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் வாக்குவாதம் முற்றுது. அதுல ஒரு பெண் கவுன்சிலர், திமுகவை சேர்ந்து பெண் கவுன்சிலர் சுகாசினிங்கிறவங்க, அவங்களும் யாதவ மூர்த்திக்கும் பெரிய தகராறு, பெரிய பிரச்சனையா மாறி வாக்குவாதத்துக்கு நடுவில் கையை பிடிச்சி ஏதோ அதாவது இப்படி இப்படி அடிச்சு ஆமா அதுக்கு நடுவில் அப்படியே சண்டையா மாதிரி அந்த சண்டையா மாறினதுக்கு பிறகு சுகாசினிங்கிறவங்க சப்புன்னு அந்த யாதவ மூர்த்தி அடிக்கிறாங்க கண்ணத்துலயே. அடிச்சிட்டாங்களா? எஸ், கலையபுரம் ஆகி போச்சு. அந்த கலையபுரத்துக்கு நடுவுல திமுக கவுன்சிலர் இன்னொருத்தர் முருகன்கிறவர் அவரும் பிடிச்சி தள்ளுறாரு மற்றவங்களை. ஸோ இந்த மாதிரி திமுக கவுன்சிலர்களுடைய அட்டூழியங்கிறது சேலம் மாநகராட்சியில் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதுவும் மாமன்ற கூட்டத்துக்குள்ளே நடக்குது. பார்த்தீங்கன்னா ஐயா, எடப்பாடி அவர்களுடைய மாவட்டங்க அது, தெரியுமா தெரியாதா? ஆமாம், அதான் மறந்துவிட்டோமே. எடப்பாடி அவர்களுடைய மாவட்டம், அந்த எடப்பாடி அவர்களுடைய மாவட்டம் வந்து ரொம்ப வீக்கன் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து சிவலிங்கம் எம்பி பதவி கொடுத்திருக்காங்க. நேத்தா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அவரை வந்து பரிந்துரை பண்ணிருக்காங்கல்ல, அவர் வந்து கொண்டு வராங்க. புது மினிஸ்டர் உருவாக்கி இருக்காங்க. சேலம் வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு பிறகு இன்னொருத்தரை வந்து உருவாக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்பொழுது மாநகராட்சி கூட்டத்திலுமே வந்து திமுக கவுன்சிலருடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு. ஓகே, கை ஓங்கி இருக்காங்கன்றதான் உண்மை. அதனால இந்த அந்த என்ன சொல்றது, இந்த கைகலப்பு வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மாமன்ற கூட்டத்துல ஒழுங்கா மக்கள் பிரச்சனையை பேசுங்கப்பா, அதை விட்டுட்டு சண்டை அதிமுக மக்கள் பிரச்சனை தான் பேசுறாங்க. புறக்கணிக்கிறீங்க, தண்ணி வரலங்க, கரண்ட் வரலங்க, ரோடு சரியில்லைங்க அப்படின்னு பேசுறாங்க. அதாவது கழக கண்மணிகளுக்கு வந்து கைகள் நீளமாக இருக்கலாம், அதற்காக டக்கு நீட்டிடுறதா சிலர் கேக்குறாங்க. உலக நாயகன் இல்ல, விண்வெளி நாயகன் தெரியல. இப்போ விண்வெளி நாயகன் ஐயா கமலஹாசன் அவர்கள் ஆண்டவர் இன்னும் உண்டு எல்லாம். இப்போ புது டைட்டில் விண்வெளி நாயகன் ஐயா கமலஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் படம் வந்து ஜூன் 5 நினைக்கிறேன் வெளியாகுது. ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, வெளியாகுது. அப்பொழுது வெளியாகக்கூடிய அந்த படத்துக்கு வந்து முன்னாடியே வந்து இசை வெளியீட்டு விழா நடத்துவாங்க. அது எல்லா படத்துக்கும் வழக்கம் இல்லையா? விழா ஏன் நடத்துனாங்கன்னு கவலைப்படுற அளவுக்கு நடந்துருச்சு. ஆமா, அந்த விழாவில் வந்து ஐயா என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, நம்ம ராஜ்குமார் அவர்கள், சிவராஜ்குமார், அதாவது மகன் சிவராஜ்குமார் அவர்கள் வந்து வந்திருந்தாரு. அவரை குறிப்பிட்டு பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், என்னுடைய இன்னொரு குடும்பம். ஆமா, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், தமிழ்ல இருந்து தான் உங்களுடைய பாஷெல்லாம் வந்துச்சு, அதான் கன்னடா வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. இது முடிஞ்சு போச்சுங்க. அவரு அன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை, அதை வந்து வம்பா எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மீனிங்ல சொல்றாரு. அவருடைய பேச்சினுடைய பொருள் பாத்தீங்கன்னா ஒன்னும் தவறானதா இல்ல, ஃபேக்சுவலாவுமே அது தவறு இல்ல. நம்ம அன்பா சொன்ன வார்த்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது. ஆமா, ரைட். அதுக்காக தக்லைஃபுடைய பேனரை கிழிச்சு கர்நாடகா முழுக்க நாங்க வந்து தக்லைஃப் படத்தையே ஓட விட மாட்டோம் அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. எதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து தான் வரல, சமஸ்கிருதத்துல இருந்து வந்துச்சு அப்படி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அது வந்து அதுவா வந்துச்சு. சமஸ்கிருதத்துடைய தாக்கம் தான் அதிகமா இருக்கு. தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்ற எவ்வளவு திமிரு இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு வந்து டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற தக் லைஃப் பேனர் எல்லாம் கிழிச்சிட்டு கமலஹாசன் உருவ பொம்மை எரிக்கிறாங்க, செருப்பால அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னா கமல்ஹாசன் பெங்களூருக்கே வரக்கூடாது. கமலஹாசன் ஒரு மனநோயாளி அப்படின்னு ஒரு தலைவர் என்னென்னமோ பேசுறாங்க. சரி, இவங்க எல்லாம் பேசுறாங்க, ஏதோ உதிரிகள் பேசுறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சொல்றாரு, முன்னாள் முதலமைச்சர் இருக்கா இல்லையா கமலுக்கு? முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுடைய மகன் அவருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, விஜயேந்திர எடியூரப்பா. ஆமா, அமைச்சர்கள் சொல்றாங்க, சொல்லுது. எஸ், இவருடைய காங்கிரஸ் அமைச்சர்கள் சித்தராமையா என்ன சொல்றாரு, கமலுக்கு வந்து கன்னடத்துடைய நீண்ட வரலாறு புரியல, புரிதல் இல்ல, தெரியல, வரலாறு தெரியுமா கமலுக்குலாம் அப்படின்னு வந்து பேசுறாரு. என்னது முதலமைச்சர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி எங்கெல்லாம் ஒரே கூட்டணி தான் பாத்தீங்கன்னா, இந்தி கூட்டணிக்குள்ள தான் இவங்க எல்லாம் வராங்க. எஸ், அவங்க காங்கிரஸ், இவங்க மக்கள் நீதி மையம் எல்லாம் இந்தி கூட்டணிக்குள்ள தான் வராங்க. சரி, முதலமைச்சர் அவர்கள் ஏதாவது நம்ம முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமன் இருக்காரு. எஸ், ஏன்னா திராவிட மொழிகள்ல எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறோம்.
ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டாங்களே இது. அதான் இப்ப திராவிட மொழிகள்ன்றது தான் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாயை திறந்து வலுவா பேசி வாதாடணும். ஆனா அவர் பேசாம அமைதியா எம்பி சீட்டு கொடுத்தோமா அதோட கம்முன்னு போங்க, உங்களுக்கு ஆதரவா குரல் கொடுப்போம் அப்படின்லாம் வந்து நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க போல டிஎம்கே. எஸ் இதற்காக வந்து ஐயா கமலஹாசன் அவர்கள் கடந்த காலத்தில் திராவிடம் என்பது நாடு தழுவியதுன்னு பேசினார் இல்லையா, அதுக்கெல்லாம் இன்னைக்கு தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு நினைக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, சரி ஸ்டாலின் பேசல, வேற யாராவது அந்த பக்கம் பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியில இருந்து யாருமே பேசல. ஆனா சீமான் அவர்கள் பேசியிருக்காருங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்ப வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு, வாயை திறந்து பேச நல்லா இருக்கு, பேச நல்லா இருக்குமே, வந்து உலகநாயகன் அவர்களை வந்து எதிர்ப்பீங்களா, ஒரு ஃபேக்டா தானே பேசுறாரு அப்படின்னு சீமான் அவர்கள் உலகநாயகனுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவங்க எம்பி சீட் கொடுத்தோட போதும்னு நினைக்கிறாங்க போல. அதே நேரத்துல கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, லவ் நெவர் அப்பாலஜைஸ், அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது. அவர் வந்து நேத்து கேரளால நடந்த தக் லைஃப்னுடைய அந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, லவ் நெவர் அப்பாலஜைஸ், நான் வந்து விளக்கம் கொடுத்துட்டேன், மன்னிப்பு கேட்க சொல்றாங்க, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இது வந்து எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. தக் லைஃப் படம் வந்து கர்நாடகால ரிலீஸ் ஆகுமா, என்ன நடக்க போகுது, வேற ஏதாவது முன்னெடுப்பாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் ஏதாவது கமலுக்கு ஆதரவான அறிக்கைகள் ஏதாவது வருதா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திராவிட மாடலினுடைய பொறியியல் சாதனை. அதிமுக கொண்டு வந்த திட்டங்க அது. திராவிட மாடலுக்கு தான் நாங்க வந்து எழுதி வச்சிருக்கோம், நீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது, ஓகேவா? என்னன்னா இப்ப அந்த பேருந்து நிலையத்துல மிகச்சரியாக வந்து நிறைய விளக்குகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நல்லா வந்துட்டு வெளிச்சம் கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பகல்ல வந்து இந்த இரவு நேரத்துல வந்துட்டு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல லைட் போட்டு வந்து கிரிக்கெட் ஆடுவது தெரியுமா, அந்த மாதிரி நீங்க அந்த வெளிச்சத்தை கிரிக்கெட்டே விளையாடலாம், அந்த அளவுக்கு நல்லா கண்டு தெரியும். சரி, அப்படிப்பட்ட இடத்துல கரண்ட் கட்டா இருக்காதுங்க, அணில் ஏன்னா ஓடி இருக்குங்க, எல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப அந்த அமைச்சரா இல்ல, அதனால வந்துட்டு அணில்கள் எல்லாம் வந்து ஓய்வு எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாதி அணில்கள் வந்து யார் பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் அணில்கள் போயிடுச்சு. அதனால அதெல்லாம் வந்து எங்க பிரச்சனை இழுத்து விடுறீங்க ஒரு பக்கம். அதனால சொல்றேன், அணில்களை பத்தி நம்ம பேசக்கூடாது, ஆனா கரண்ட் கட்டை பத்தி பேசியாக வேண்டியதா இருக்கு. திமுகவுடைய பிரபலமான வேலை என்னன்னா மின்வெட்டு. 6 to 11 காலகட்டம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 மணி நேரம் அறிவித்து நிறுத்தினாங்க, 3 மணி நேரத்துக்கு மேல அறிவிக்காமலும் நிறுத்தினாங்க. சரி, அது இருக்கா, பேசாதீங்க. இப்போ என்ன கிளாம்பாக்கம் இஷ்யூ என்னங்க? கிளாம்பாக்கத்துல வந்து சரியாக தெரு விளக்கு எரியல. நம்ம வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் மாதிரி போன் பண்ணி ஏன் ஏரியால விளக்கு எரியல, பேருந்து நிலையத்துக்குள்ள ஆமா எரியல, நிறைய பேர் இருளுக்குள்ளேயே நடக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இரவு நேரத்துல வந்து தனியா அங்க பஸ் ஏற பெண்களுடைய நிலையெல்லாம் நினைச்சு பாருங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் வந்துகிட்டு. அது மட்டும் இல்லாம பஸ் நிக்குது இல்லையா, பஸ் நிக்கிறத கூட தெரியாம சில நேரத்துல மோதிடுறாங்க போல, அந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்குது. சோ பயணிகள் வந்து ஒரு என்ன சொல்றது, பாதி இருள் உலகத்திலேயே நடமாடிட்டு இருக்காங்க. ஐயா கிளாம்பாக்கம் வந்து சென்னைக்குள்ள இல்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்துல வந்து சரியா பராமரி. சென்னைக்குள்ள இல்லையா, சென்னையோட பஸ் ஸ்டாண்ட் தானே இது, சொல்லிக்கலாம், அவ்வளவு சொல்லிக்கலாம். கொஞ்சம் ஓரமா இருக்கு, திண்டிவனம் பக்கம் இருக்கு. கிளாம்பாக்கம் வந்து சென்னைக்குள்ள இல்லன்ற தைரியத்துல அதை ஒழுங்கா பராமரிக்காம விடுறாரோ ஐயா ஸ்டாலின் அப்படின்னு பலரும் கேக்குறாங்க. நீங்க அதெல்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் நோக்கி கேட்காதீங்க, சிவசங்கரையா கேட்கணுமா? இல்ல அது வந்து சென்னை வளர்ச்சி அந்த சிஎம்டிஏவா, அதுலதான் வருது அது, ஓகேவா? அப்போ அதனுடைய அமைச்சர் யாரு தெரியலையே, சேகர் பாபு ஐயா. அவர்தான். அப்ப அவர் தான் நீங்க கேட்கணும். அவர் வந்து இந்த என்ன சொல்றது டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு ஒரு பிஸியா இருக்காரு, அதனால வந்து இங்க கரண்ட் போயிருக்கு. மத்தபடி அவர் முடிச்சிட்ட உடனே கரண்ட் வருதா இல்லையா பாருங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய மேம்பாலமானது கட்டப்பட்டு இருந்திருக்கு. ஸ்டாலினுடைய ஆட்சியில் அடுத்த பொறியியல் சாதனை கட்டி வந்து முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கையால திருக்கரங்களால வந்து பொற்கரங்களால் திறக்கப்பட இருந்ததுங்க. சரி, இப்ப என்னடா பிரச்சனை இதுல அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பாலம் தான் பிரச்சனை. பாலம் வந்து திறக்கலாம் அப்படின்னும் பொழுது அப்படியே உதிர்ந்து உழுதான். இந்த லட்டு இப்படி புடிச்சா பூந்தி ஆகும்ல, அந்த மாதிரி பாலத்தை புடிச்சு இப்படி ஒரு உழுக்குனா கீழே விழுந்துரும் போல. அந்த மாதிரி கேபி பார்க்ல ஒரு கட்டடத்தை வந்து கையாலேயே சுரண்டி எடுத்தாங்களே, அது பரவாயில்லன்றாங்க. அதை விட மோசமா இருக்கா? அந்த மாதிரிலாம் வந்து செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் கையால திறக்கக்கூடிய பாலத்துக்கே இந்த லட்சணம்னா, கடைகோடியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ரோடு போட்டானா அதனுடைய லட்சணம் என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்விதான். ஆனா ஐயா ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல? எவ்வளவு தெரியுமா அது? எவ்வளவு? 320 கோடி. 320 கோடி. 300 கோடினாலே எவ்வளவுன்னு தெரியல. ஆமா, கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர். சரி, 4 கிலோமீட்டர் மேம்பாலம் அது 320 கோடியில வந்து கட்டப்பட்டுச்சான். திறப்பதற்கு முன்பாகவே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா கழண்டுகிட்டு விழுது. இதனால வந்து அந்த பாலத்துக்கு கீழே போற பொதுமக்கள் வந்து ரொம்ப பயத்துக்குள்ளாயிருக்காங்க. கீழே போறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னா மேல போவாங்களா? மேல போனா மேல போக கூடாதுல்ல, அது வேற. அது ரொம்ப பயப்படுறாங்களா மேல போனா. அதனால வந்து இப்பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம அதிகாரிகள் எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்களா. ஐயோ வாங்கினதும் கம்மியா வாங்கிருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய 100 கோடியில நம்ம வந்து 30 கோடியாவது ஒதுக்கி இருக்கணுமே, நிறைய ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க போல. முதலமைச்சர் அவர்கள்
அதுக்கு போகுமா என்னன்னு தெரியல நம்ம. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தேவையில்லை. ம். ஐயா நீங்க வந்து பாலம் அந்த இருக்கு பாருங்க, இங்க இருந்து ரிப்பன் கட் பண்ணுங்க, முடிஞ்சு வச்சா ஓகே ஐயா ஊருக்கு போமா அப்படின்னு. அது பள்ளிப்பாளையம் பாலமா இல்ல கோவை மேம்பாலமா மேலப்பாளையமா என்ன எந்த பாலம் எதுவே தெரியாது. சரி, அதெல்லாம் உன் பக்கம் இருக்கட்டும். ஐயா காணொலி காட்சி மூலமா திறந்து வச்சிருவோமா, பிரச்சனையே கிடையாது, போகவே வேண்டாம். அப்படிதான் Flight திறக்கிறாரு. ticket மிச்சமா. அப்படிதான் திறக்கிறாரு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். எப்படி திறந்தா என்னங்க, பாலம் விரைவில் திரும்ப ஒரு 320 கோடி ஒதுக்கி ஆமா. புனரமைப்பு பணி வந்து நடைபெறும். நீங்க என்ன பண்ணுங்க, 40 கிலோமீட்டர் சுத்தினா கூட பரவாயில்ல, அந்த பாலத்து மேல மட்டும் ஏறிடாதீங்க, நீங்க நல்லா இருக்கும். அதுக்காக இல்ல இல்ல புனரமைப்பு பணி நடைபெறும். 300 கோடி ஒதுக்குவாங்க. 300 பாலமே புதுசா கட்டிடலாம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.